This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் தேர்தலில் பெரும் திருப்பம். காலை மின்னணு பட்டை அணிந்தால் போட்டியிட மாட்டேன். மரீன் லே பென் அதிரடி. வரலாற்றில் மிக மோசமான வானிலை தற்போது பதிவாகியுள்ளதாக பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு. பிரான்ஸ் மாணவர்களிடையே குறையும் புகையிலை பழக்கம். புதிய ஆபத்தாக உருவெடுக்கும் சிகரெட் பயன்பாடு. செவரஸ் நகரில் தப்பியோடிய திருட்டுக்கார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல்துறை. உயிருக்கு போராடும் ஓட்டுநர். பாரிஸில் மார்ச் முதல் அதிரடியாக உயரும் மருத்துவமனை கட்டணங்கள். காப்பீட்டு நிறுவனங்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. பிரான்சில் புதிய குடியுரிமை விதிகளால் இருமடங்கான விண்ணப்பங்கள். உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய தகவல். ஸ்வீடன் கடற்பரப்பில் பரபரப்பு. பிரான்ஸ் போர் கப்பலை வேவு பார்த்ததால் சுட்டு வீழ்த்தப்பட்ட மர்ம ட்ரோன். ரீயூனியன் தீவில் அதிகரிக்கும் எம்பாக்ஸ் வைரஸ் பாதிப்பு. மொத்த தொற்றுகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. தொடர்பான விரிவான செய்திகள். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலில் புலம்பெயர்தல் எதிர்ப்பு வலதுசாரி கட்சியான நேஷனல் ராலி கட்சியின் தலைவர் மரீன் லே பென் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற நிதியில் சுமார் 3 மில்லியன் யூரோக்களுக்கு மேல் மோசடி செய்த வழக்கில் பாரிஸ் நீதிமன்றம் மரீன் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அவர் தற்போது மேல்முறையீடு செய்துள்ளார். ஒருவேளை மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கும் பட்சத்தில் அவர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படலாம், அல்லது அவரது காலில் குற்றவாளிகளை கண்காணிக்கும் எலக்ட்ரானிக் பிரேஸ்லெட், அதாவது மின்னணு பட்டை பொருத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தனது காலில் மின்னணு பட்டை அணியும் நிலை உருவானால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என மரீன் லே பென் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். கருத்து கணிப்புகளில் முன்னிலை வகிக்கும் வேட்பாளரின் இந்த அறிவிப்பு பிரான்ஸ் அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் கவலையளிக்கும் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த 1959ஆம் ஆண்டிற்கு பிறகு பிரான்ஸ் வரலாற்றில் மிக மோசமான வானிலை தற்போது பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிரான்சின் ஏதோ ஒரு பகுதியில் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை தொடர்ந்து இந்த தேதிகளில் 40 நாட்களாக இடைவிடாது மழை பெய்து கொண்டே இருந்ததாக பதிவாகியுள்ளது. அத்துடன் 1959ஆம் ஆண்டில் 44 நாட்கள் தொடர் மழை பெய்ததே இதுவரை அதிகபட்ச பதிவாக இருந்த நிலையில் அதற்கு அடுத்தபடியாக இப்போது 40 நாட்கள் மழை நீடித்துள்ளது. இதற்கு முன்பு 2013ஆம் ஆண்டில் 32 நாட்கள் மட்டுமே தொடர் மழை பெய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே சாதாரண சிகரெட் மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாடு கணிசமாக குறைந்து வருவதாக பிரான்ஸ் போதைப்பொருள் மற்றும் அடிமையாதல் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இந்த மாற்றம் பெருமளவில் பதிவாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டில் சிகரெட் பிடிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 11.4%இலிருந்து 7.7% குறைந்துள்ளது. இது ஒருபுறம் ஆறுதலை அளித்தாலும் இளைஞர்களை சூழ்ந்துள்ள மற்றொரு புதிய ஆபத்தையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது சிகரெட் எனப்படும் எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளை புகைக்கும் பழக்கம் இளைஞர்களிடையே புதிய மோகமாக பரவி வருகிறது. இதனுடைய ட்ரெண்டிங் தன்மை காரணமாக இதன் பயன்பாடு 5.6%இலிருந்து 6.8% அதிகரித்துள்ளது. பிரான்சின் ஹவுஸ்டசைன் பிராந்தியத்தில் உள்ள சேவ்ர நகரில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த கார் ஓட்டுநர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று நண்பகலில் பேஜோ மற்றும் டொயோட்டா ஆகிய 2 கார்கள் வீதியில் ஒன்றுடன் ஒன்று போட்டியிட்டுக் கொண்டு அதிவேகமாக சென்றதை கண்ட காவல்துறையினர் அந்த 2 கார்களையும் தடுத்து நிறுத்தியுள்ளனர். முதலில் 2 கார்களும் நின்ற நிலையில் ஓட்டுநர்களை சோதனையிட முயன்றபோது பேஜோ கார் மட்டும் திடீரென இயக்கப்பட்டு வேகமாக தப்பி செல்ல முயன்றுள்ளது. அப்போது காரை மறிக்க முயன்ற ஒரு காவலர் சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு காயமடைந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மற்றொரு காவலர் தப்பியோடிய அந்த காரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் காரை ஓட்டிச் சென்ற நபருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது.
விசாரணையில் அந்த பெஷோ கார் திருடப்பட்ட ஒன்று என தெரியவந்துள்ள நிலையில் அதன் உண்மையான உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாரிஸ் நகர மருத்துவமனைகளில் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் தினசரி மருத்துவமனை கட்டணம் மற்றும் அவசர சிகிச்சை கட்டணங்கள் 15 முதல் 17% வரை உயர்த்தப்பட உள்ளன. இந்த கட்டண உயர்வானது கூடுதல் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதால் நோயாளிகளுக்கு நேரடியாக எவ்வித பொருளாதார சுமையும் ஏற்படாது என பிரான்ஸ் அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசின் இந்த முடிவை நோயாளர் அமைப்புகளும் காப்பீட்டு நிறுவனங்களும் கடுமையாக எதிர்த்துள்ளன. சமூக பாதுகாப்பு திட்டத்திலிருந்து பல கோடி யூரோக்கள் மதிப்பிலான செலவுகள் காப்பீட்டு நிறுவனங்கள் மீது திணிக்கப்படுவதால் எதிர்காலத்தில் காப்பீட்டு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு அதன் முழு சுமையும் சாமானிய மக்கள் மீதே விழும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான காப்பீட்டு கட்டணங்களில் இந்த செலவுகள் முன்கூட்டியே கணக்கிடப்படவில்லை என நிறுவனங்கள் மறுத்துள்ள நிலையில் இந்த ஆண்டு கட்டணங்களை உயர்த்தக்கூடாது என்ற சட்டப்பிரிவு குறித்தும் தற்போது தீவிர சட்ட பரிசீலனை நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாட்டில் குடியுரிமை பெறுவதற்கான புதிய மற்றும் கடுமையான விதிமுறைகள் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இந்த விதிகளில் சிக்காமல் இருப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் குடியுரிமை விண்ணப்பங்கள் 2 மடங்காக குவிந்துள்ள தகவலை பிரெஞ்சு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மாதந்தோறும் சராசரியாக 11,500 விண்ணப்பங்கள் பெறப்படும் நிலையில் டிசம்பரில் மட்டும் 26,800க்கும் அதிகமானோர் இணையதளம் மூலம் ஆன்லைனில் அவசரமாக விண்ணப்பித்துள்ளனர். புதிய விதியின்படி பிரெஞ்சு மொழி திறன் சான்றிதழ் P1 P2 நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளதுடன் வதிவிட அடிப்படையில் விண்ணப்பிப்பவர்கள் சுமார் 70 யூரோக்கள் செலவில் பிரெஞ்சு வரலாறு மற்றும் அரசியல் குறித்த எழுத்துப்பூர்வமான குடிமை தேர்வையும் கட்டாயம் எழுத வேண்டும். எனினும் பிரெஞ்சு குடிமக்களை திருமணம் செய்து கொண்டு காகித வடிவில் விண்ணப்பிப்பவர்களுக்கு இந்த குடிமை தேர்வில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனவரி 1க்கு முன் சமர்ப்பிக்கப்பட்ட முழுமையான விண்ணப்பங்களுக்கு பழைய விதிகளே பொருந்தும் என்றாலும் ஏதேனும் ஆவண குறைபாடுகளுடன் விண்ணப்பித்தவர்கள் புதிய P2 மொழித்திறன் சான்றிதழுடன் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் நாட்டின் மால்மோ கடற்பகுதியில் நிலை கொண்டுள்ள பிரான்சின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான சார்லஸ் டி கோல் கப்பலை வேவு பார்க்க முயன்ற மர்ம ட்ரோன் ஒன்று அதிரடியாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. நேற்று இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. வடக்கு ஐரோப்பாவில் தற்போது நிலவி வரும் நிலையற்ற போர் சூழல் மற்றும் பதற்றம் காரணமாக பாதுகாப்பு பணிகளுக்காக பிரான்சின் இந்த பிரம்மாண்ட போர்க்கப்பல் ஸ்வீடன் கடல் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கப்பலின் பாதுகாப்பை மீறி மிக அருகே நெருங்கி வந்த அந்த உளவு ட்ரோனை பிரெஞ்சு கடற்படையினர் சுட்டு அழித்ததாக பிரான்ஸ் ஆயுதப்படைகளுக்கான அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். எனினும் அந்த ட்ரோன் எந்த நாட்டைச் சேர்ந்தது என்பது குறித்த மேலதிக தகவல்கள் எதையும் பாதுகாப்புத்துறை இன்னும் வெளியிடவில்லை. பிரான்சின் கடல் கடந்த பிராந்தியமான ரீயூனியன் தீவில் பெரியம்மை அல்லது எம்பாக்ஸ் எனப்படும் வைரஸ் பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நேற்று மேலும் 2 புதிய தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டு அங்கு பதிவான மொத்த பாதிப்புகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இதில் 5வது நபர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவருடன் தொடர்பில் இருந்தவர் என்றாலும் 6வது நபருக்கு எவ்வித பயண பின்னணியோ அல்லது முந்தைய நோயாளிகளுடன் தொடர்போ இல்லை என்பது உள்ளூர் பரவலை உணர்த்தி கவலையை ஏற்படுத்தியுள்ளது. காய்ச்சல், உடல்வலி மற்றும் தோலில் கொப்புளங்கள் போன்ற அறிகுறிகளுடன் வெளிப்படும் இந்த தொற்று முக்கியமாக நோயாளியுடன் ஏற்படும் நெருக்கமான உடல் தொடர்பு மற்றும் அவர்கள் பயன்படுத்திய ஆடைகள் மூலம் வேகமாக பரவுகிறது. நோய் அறிகுறிகள் தென்பட்டால் 3 வாரங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய பெருங்கடல் பகுதியில் பரவி வரும் இந்த வைரஸை கட்டுப்படுத்த அதிக ஆபத்துள்ள நபர்களுக்கு 3 மையங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.